So good evening. See, just 2-3 days away from your exam. நம்ம கிட்ட வந்துட்டோம் ஜூன் எக்ஸாமுக்கு. ஸோ திஸ் மீட்டிங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பேசிக்கா அதுக்காக தான் இந்த மீட்டிங் கூப்பிட்டுருந்தேன். அண்ட் எனக்கு உங்களுக்கு என்ன மார்க் வரும், நீங்க எங்க இம்ப்ரூவ் பண்ணி எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்ற அந்த லாஸ்ட் ஒரு டிப் மட்டும் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வைண்ட் அப் திஸ் பேட்ச். ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு 35-36 students are going for examination for this June examination. So சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி இந்த பேட்ச் வந்துட்டு அந்த ஆக்சுவலி கடைசியா வந்துட்டு நம்ம லால மட்டும்தான் லைட்டா பயப்படுறோன்றது மட்டும்தான் என்னோட ஃபீலிங். பட் அதுக்கு பயப்பட தேவையில்ல. லான்ற ஒரு சப்ஜெக்ட்னால பேக் அடிக்க தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம இவ்வளோ படிச்சே நம்மளால இவ்வளவு மார்க் தான் எடுக்க முடியுதுன்னா இந்தியா முழுக்க நம்மள மாதிரி படிச்சிருப்பாங்களான்றது ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா நம்ம செதுக்கியிருக்கோம். பட் நம்மளால 65 தாண்ட முடியல அப்படின்னும் போது வேற எல்லா சப்ஜெக்ட்லயும் நம்மளால 75-80 தொட முடியுது. ஆனா இந்த சப்ஜெக்ட்ல 65 தாண்ட முடியல அப்படின்னா அந்த சப்ஜெக்டே அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் தான். ஸோ அந்த ஒரு சப்ஜெக்டை வச்சுட்டு நீங்க ஃபவுண்டேஷனை வந்து பயப்பட தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அதை மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. ஐயோ அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் சார் பயமா இருக்கு. 4 தடவை 5 தடவை டெஸ்ட் எழுதியும் ஒரு தடவை கூட 40 மார்க் வர மாட்டேங்குதுன்னு சில பேரு. சார் ஒரு தடவை தான் 50 மார்க் வந்திருக்கு. மிச்சம் எல்லா தடவையுமே 40 மார்க் கூட வரலன்னு சில பேரு. அந்த மாதிரி ஒரு மாதிரி பயந்த கலவையா இருக்கும். பட் பயத்தை தயவு செய்து தூக்கி ஓரமா வைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால இந்த ஒரு ஒரு பிளாக்கேஜோட நீங்க நகராதீங்க அடுத்த ஒரு 2-3 டேஸ். Those 2-3 days you just focus on accounts. அக்கவுண்ட்ஸ் படின்னு படிச்சுட்டு இது வரைக்கும் நீங்க எடுத்த மார்க்கோட ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும். ஸ்கூல்ல எப்படி பண்ணுவீங்கன்னா போர்டு எக்ஸாம்ல தான் மோஸ்ட் ஹையஸ்ட் மார்க் சில பேருக்கு வரும். ஓகே, ஸ்கூல்ல எடுத்த மார்க்கோட தாண்டி ஸ்கூல்ல வந்து 560 565ல முக்கிட்டு இருக்கும் சில ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு. ஆனா போர்டு எக்ஸாம் வந்தா அவங்க வந்து 585 590 போவாங்க. அதே மாதிரி சிபிஎஸ்சினா 430 440 கூட தாண்டாது சில பேருக்கு. ஆனா போர்டு எக்ஸாம் வந்தா 450 460 எடுப்பாங்க. அதனால தயவு செய்து உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க இந்த ஐசிஏ எக்ஸாம்ல. ஓகே, கிளாஸ் டெஸ்ட்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக தானே தவிர இதோட பெட்டரா தான் பண்ணணும் நீங்க ஐசிஏ எக்ஸாம்ஸ்ல. அங்க போய் எந்த சொதப்பலும் சொதப்பிடக்கூடாது. பயமாயிடுச்சு, ஆங்ஸைட்டி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே இருக்கும். ஆங்ஸைட்டி இருக்கும், பயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது யாருக்கு தான் இருக்காது, எல்லாருக்குமே இருக்கும். அக்செப்ட் இட். எஸ், ஆமா பயமா இருக்குது. ஓகே, எஸ். உங்க மனசுகிட்ட எதிர்த்து பேசாதீங்க. ஆமா, ஓகே, எஸ், ஐ அக்செப்ட். எனக்கு தெரியுது, எனக்கு பயமா தான் இருக்குது, எனக்கு படபடப்பா தான் இருக்குது. அது இல்லன்னு சொன்னா அது ரொம்ப வேகம் ஜாஸ்தி ஆயிடும். ஓகே, அதுகிட்ட ஓகேப்பா இப்ப என்ன பண்ணுன்ற ஒரு 10 நிமிஷம் பேசாம உட்காந்துட்டுமா அப்படின்ற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிட்டு தென் யூ லைக் நோ தண்ணி குடிச்சிட்டு கூல் ஆயிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேஸ்டா போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கணும். எந்த நேரத்திலயும் உங்க ஆங்ஸைட்டி உங்களை டேக் ஓவர் பண்ணிடக்கூடாது எக்ஸாம் ஹால்ல. ஒரு கொஸ்டின் சொதப்பிடுச்சு அப்படின்னா அப்படியே ஐயோ எனக்கு வேர்த்து கூட்டிச்சு, நடுங்குது, ஃபேனுக்கு கீழே உட்காந்து உடம்பெல்லாம் வேர்க்குது. நீ நாளைக்கு ரீசன் சொன்னீங்கன்னா ஒரு பய கேட்க போறது இல்ல. 6 மாசம் வீணா போயிடும். அதனால இவ்ளோ கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளவோ இன்னல்களை தாண்டி வந்திருக்கோம். எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் தாண்டி வந்திருக்கோம். மத்த பசங்கள்லாம் ஜாலியா எக்ஸாம் லீவ்ல விளையாடிட்டு இருக்காங்க. 2 மாசமா ஜாலியா இருந்தாங்க. ஆனா நீங்கல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 2.5 to 3 months அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. இதுக்கு எல்லாம் பலன் அந்த 4 நாள் 3 மணி நேரம் அவ்வளவுதான். 4 days 3 hours தான். நீ உன்னோட தலையெழுத்த நீ மாத்துறதுக்கு ஒரு டைம் குடுத்துருக்கான் ஆண்டவன் நினைச்சுக்கோ. அங்க போய் உட்கார்ந்துட்டு சொதப்பிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து அதனாலதான் சார், இதனாலதான் இது மட்டும் நடந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரிலாம் அங்க வந்து கம்பு சுத்தாது. இன்னைக்கே நினைச்சுக்கோ. அந்த 4 days அந்த 3 hours ஆஃப் ஈச் டேஸ் ஆர் 2 hours ஆஃப் அந்த லாஸ்ட் 2 days அந்த இதுல ஒரு 2 சப்ஜெக்ட்ல 3 மணி நேரம், ஒரு 2 சப்ஜெக்ட்ல 2 மணி நேரம். அது எப்படி இருக்கும்ன்றத இன்னைக்கே பிளான் பண்ணிக்கோ. நீ எக்ஸாம் ஹாலுக்கு போற, டீச்சர் வந்து கொஸ்டின் பேப்பர் கையில குடுக்குறாங்க. அப்படியே படிச்சதெல்லாம் வருது. ஓகே. அப்படியே கடகடன்னு எழுதுற. ஒரு தப்பு பண்ணல.
எல்லாம் பாசிட்டிவா நடக்குதுன்ற மாரி பிளான் பண்ணிட்டு போ. சோ உனக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே நீ எக்ஸாம் எழுதிறணும். மனசுக்குள்ள ஒரு 3 தடவ, 4 தடவ இந்த கற்பனைய நீ ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அடுத்த 2, 3 நாள். இந்த கற்பனை ஓட்டுறதுக்கு உனக்கு 3 நிமிஷம் கூட ஆவாது. நீ அந்த 3 மணி நேரத்த கண்ண மூடி கற்பனை பண்ணினா, 3 நிமிஷத்துல அந்த 3 மணி நேரத்த உன்னால கற்பனை பண்ண முடியும். அழகா கற்பனை பண்ண முடியும். நீ ஹாலுக்கு போறியாம், இந்த ட்ரெஸ் போட்டுன்னு போறியாம், ஆ 1:30க்கே போயிடுறியாம், அப்புறம் ரூம்லாம் கண்டுபிடிச்சு 1:35க்கு போயிடுறியாம். அவங்க வந்து இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நாங்க உள்ள விடுவோன்றாங்களாம். ஸோ எவ்ரிதிங் அப்படியே மைண்ட்ல கற்பனை பண்ணிக்கோ. அத ஒரு 4 தடவையாவது அந்த எக்ஸாம் நீ எழுதி பாத்துரு. பேப்பர் இப்படி இருக்குதாம், டஃப் பேப்பர் வருதாம் அப்படின்னு நெனச்சு இமேஜின் பண்ணிக்கோ. ஈஸி பேப்பர் வருதாம், இமேஜின் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வந்து முதல் சம் தெரியலையாம், இமேஜின் பண்ணிக்கோ. அப்ப எப்படி ஹேண்டில் பண்ணுவ? அதாவது ஒரு 100 பெர்முடேஷன் காம்பினேஷன மைண்ட்ல போட்டு வச்சுக்கணும். எல்லா சிச்சுவேஷனுமே நீ பிரெடிக்ட் பண்ணிட்ட. இது எப்படி தெரியுமா? காலங்காத்தால ஸ்கூலுக்கு சைக்கிள் எடுத்துட்டு போணும்னு நெனைக்கிற. 8 மணிக்கு தான் சைக்கிள் எடுக்குற. 8:30 மணிக்கு ஸ்கூலு, சைக்கிள் பஞ்சர். பதறவே மாட்ட. ஏன்னா, நீ ஆல்ரெடி இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன இமேஜின் பண்ணி வச்சிருந்திருக்கணும். ஓகே. காலையில சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. எப்படி போறது ஸ்கூலுக்கு? இதான் தெரியுமே. நம்ம தான் 100 பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு வச்சிருக்கோம்ல. அதுல ஒண்ணு தானே இன்னைக்கு. சோ, உனக்கு பெர்முடேஷன் காம்பினேஷனே போடாத ஒண்ணு வந்தா தான் உனக்கு பதறும். உனக்கு எல்லாத்தையும் நான் தான் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு ரெடி ஆயிட்டுருக்கேன். என் பேனா எழுதாது. என் கால்குலேட்டர் ஒர்க் பண்ணாது. எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டேன் நானு. இப்படி வந்தா அடுத்து என்ன பண்ணணும்? இப்படி வந்தா அடுத்து என்ன பண்ணணும்? சோ, அங்க போற எதுவுமே எனக்கு புதுசு கிடையாது. என்னோட லைஃப்ல ஏதோ ஒரு நான் இமேஜின் பண்ணது தான் இப்ப நடக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா இமேஜின் பண்ணி வச்சுக்கோ. நெகட்டிவா வந்தாலும் என்ன நடக்கணும்ன்றத பார்த்துக்கோ. கரெக்ட்டா உன் மேல மட்டும் ஃபேன் ஓடாது. உனக்கு மேல மட்டும் டியூப் லைட் எரியாது. அன்னைக்கா வெயில் கொளுத்தும். அன்னைக்கா மழை கொட்டும். எல்லாத்தையும் இமேஜின் பண்ணி வச்சுக்கோ. உனக்கு மட்டும் வந்து 1:45க்கு குடுக்கணும்ல பேப்பர. 15 மினிட்ஸ் ரீடிங் டைம்ல. உன் ஹாலுக்கு மட்டும் ஒரு என்ஜினியர் லெட்டர் 2 மணிக்கு தான் குடுக்குறாங்க பேப்பர். அந்த 15 நிமிஷம் குடுக்க மாட்றாங்க. எதுக்குமே நீ பதறக்கூடாது. ஐய்யயோ! எனக்கு டிலேவா குடுத்தாங்க சார். பதறக்கூடாது. எல்லாத்தையும் நீ மனசுல வச்சுக்கோ. நான் இப்ப சொல்றேன் பாரு. பெஸ்ட்டா படிச்சிருக்கீங்க. பெஸ்ட்னா பெஸ்ட்டா படிச்சிருக்கீங்க. எக்ஸாம் ஹால்ல போயிட்டு, நீங்க சும்மா போய் இதுக்கப்புறம் 2 நாள் படிக்காம, விடிய விடிய தூங்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனாலும் நீங்க நல்ல மார்க் எடுத்துருவீங்க. அதனால நீங்க தயவு செய்து எந்தவித அந்த எக்ஸாம் டென்ஷன், எக்ஸாம் ஃபியர் பக்கமே போகாதீங்க. சூப்பரா படிச்சிருக்கீங்க. நீங்க அந்த ஒரு பேட்ச்சா அப்படியே அவ்ளோ அழகா இருக்கு அந்த பேட்ச்சு. இந்த பேட்ச் அப்படியே போய் எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே இன்டர்க்கு வந்து உட்காந்துரணும். ஐ டோன்ட் வாண்ட் எனி ராங் திங் டூ ஹேப்பன் ஃபார் ஓகே. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்குது. நல்லபடியா எக்ஸாம் எழுதுறீங்க. ஒரு நாளும் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு, "சார் நல்லா பண்ணியிருக்கேன் சார். நம்ம நெனச்சபடி எழுதியிருக்கோம் சார். இன்னும் ஒரு 5 மார்க் விட்டுருக்கேன் சார். பட் 5 மார்க் விட்டதுக்கு காரணம் வந்து மிச்சதெல்லாம் நான் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன். 92 மார்க்குக்கு ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன். என் பேப்பர தொட முடியாது சார்." அப்படி ஒரு விஷயம் நீ விடுறது பிரச்சனையே கிடையாது. நான் எப்பயும் சொல்றேன். நீ 100 மார்க் எழுதி ஆவணுன்ற கட்டாயம் கிடையாது. எழுத ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாம இருக்கக்கூடாது. எழுதியே ஆவணும். கட்டாயம் தான். ஆனா முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. 3 ஹவர்ஸ் ஓவர். இப்ப நீ வந்து 92 மார்க் தான் எக்ஸாம் எழுதியிருக்க. 8 மார்க் விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன். அதெல்லாம் ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. 92 மார்க் எப்படி எழுதியிருக்க? ஒன்ஸ் எக்ஸாம் முடியிற வரைக்கும் நீ ஓடலாம். அந்த 2:50 சொல்றது 1:00 ஆமா 2:00 ஆரம்பிப்பியா? ஃபர்ஸ்ட் 2:50க்கே யோசிச்சிடணும். 2:50க்கு நீ ஒரு ரீகால்குலேஷன் பண்ணணும். இப்ப நம்மளால 100 மார்க் எழுத முடியுமா? முடியாதா? ஓகே. ஓகே. எழுத ட்ரை பண்ணலாம். இப்ப நான் முடிவு எடுக்கக்கூடாது. இன்னும் ஒரு 1 ஹவர் கழிச்சு ட்ரை பண்ணலாம். ஒரு ஒரு 3:50 ஆகுது. அப்ப திருப்பி ஒரு தடவ அசஸ் பண்ணு. நம்மளால 100 மார்க் எழுதி முடிக்க முடியுமா? முடியாதான்றது. மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிடு. நான் 92 மார்க் தான் எழுதுவேன். இல்லன்னா, ஓகே பரவால்ல 100 மார்க் எழுதலனாலும் பரவால்ல. எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணு மைண்ட. 100 மார்க் எக்ஸாம் எழுதலன்னா என்ன பண்ணலாம்? அப்ப 85 மார்க்க சூப்பரா எழுதலாம். 92 மார்க்க சூப்பரா எழுதலாம். நான் எழுத ஆரம்பிக்கும்போது 100 மார்க் எழுதணும்னு தான் ட்ரை பண்றேன். ஆனா, ஒருவேள ஏதோ நடக்குதுன்னா, அதுக்கும் நான் மைண்ட பிரிப்பேர் பண்ணிடுறேன். சோ, மைண்ட் வந்து ஒரு மாரி ஃபங்க் ஆகக்கூடாது. ஒரு மாரி அப்படியே உட்காரக்கூடாது. அது ஓடிக்கிட்டே இருக்கணும் மைண்ட். ஓடு, 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 ஓடுன்னு ஓடிட்டே இருக்கணும். எக்ஸாம் முடிச்சுட்டேன். 5:00 பெல் அடிச்சிருச்சு. பேப்பர் குடுத்ததுக்கப்புறம் ஹேப்பியா வெளில வரணும். ஏன்னா, ஒரு எக்ஸாம் முடிஞ்சுச்சுன்னா, அந்த எக்ஸாம் முடிஞ்சுச்சு. அதுக்கு அடுத்த செகண்ட்லேருந்து அடுத்த எக்ஸாம் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுடணும். ஐய்யய்யோ! இன்னும் நல்லா எழுதியிருக்கலாமே! ஐய்யய்யோ! தெரிஞ்ச கொஸ்டின விட்டேனே! ஓவர். ஆஃப். எனக்கு சொல்ட்டியா? ஃபோன் அடிச்சு, "சார் சொதப்பிட்டேன் சார் இந்த இடத்துல மட்டும். மிச்சதெல்லாம் நல்லா எழுதிட்டேன் சார். டன் ஓவர். கோ ஃபார் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்." எல்லாம் ஸ்டார்ட்டிங்லேருந்தே ஸ்பீடா எழுத ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட்டிங்லயே ஸ்பீடா நீங்க லாவ பொறுத்தவரைக்கும் 100 மார்க் எழுதினா தான் 50 மார்க் வாங்குவீங்க. அக்கவுண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். அக்கவுண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா 85 மார்க், 90 மார்க் எழுதினாலே நல்ல மார்க் தான். நல்லா எழுதிருவேன். ஆனா லாவ பொறுத்தவரைக்கும் நீ 100 மார்க் எழுதினா தான் 50 மார்க் வாங்குவ. லால வந்து தயவு செய்து உட்கார்ந்துராதீங்க.
கட்ட 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 கட்டன்னு எழுத ஆரம்பிங்க. ஸ்டார்ட்டிங்லயே. லால எப்படியாவது உசுர குடுத்தாவது நான் 100 மார்க் எழுதிறணும். 50 மார்க் மேல வாங்கிரணும்னு நெனச்சுக்கங்க. 7 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் பாயிண்ட் போட்டு நல்லா கொஞ்சம் பெருசா எழுதி விட்டுருங்க. சரியா? சோ எனக்கு தெரிஞ்சு this batch, whoever attends this meeting, you people have highest chance of passing. சரியா? சோ என்னோட cross prediction நான் சொல்லிட்டே வரேன். ஆகாஷ் approximately you will get 230 marks டா. அண்ட் லால மட்டும் எப்படியாவது 40 மார்க் எடுக்க ட்ரை பண்ணு. நீ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிடுவ. 230 marks is my prediction for you. அனாஸ் முகமது, my prediction for you is 275 to 80. அந்த ரேஞ்ச்ல வரும். லால எப்படியாவது 50 மார்க் வாங்க ட்ரை பண்ணு. நீ 50 மார்க் லால வாங்கிட்டீன்னா இந்த மார்க் உனக்கு வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அனீசா you will get 260 265 ரேஞ்ச் மினிமம். சோ லால நீ வந்து எப்படியாவது 45 வாங்க ட்ரை பண்ணு. சரியா? 45 வாங்கினாலே இந்த ரேஞ்ச் நான் சொல்ற மார்க் வந்துரும். அனிஷா ஸ்ரீனிவாசன் will get 300 plus. So என்ன பொறுத்த வரைக்கும் you will be the top scorer, one of the top scorer from our class. அஸ்வின் பாலாஜி பார்டர்ல இப்படி இருக்க. வந்தா 200 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அண்ட் லால தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. லால நீ பாஸ் ஆனா 200 வந்துரும். பட் அக்ரிகேட் ரொம்ப வீக்கா இருக்குது. ஏன்னா உனக்கு அக்கவுண்ட்ஸும் கொஞ்சம் ரொம்ப கம்மியா தான் மார்க் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நல்லா ப்ரே பண்ணிட்டு போ. 200 மார்க் வந்து பாஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணு. அட்சயா ஸ்ரீ உனக்கும் அது சொன்ன மாதிரி தான், இந்த பையனுக்கு சொன்ன மாதிரி தான். 200 மார்க் வந்தா சந்தோஷம். லாவும் அக்கவுண்ட்ஸும் 50 மார்க்ஸ். லால 50 மார்க் எடுக்க முடியாது. லால 40 எடுக்க ட்ரை பண்ணு. அக்கவுண்ட்ஸ்ல 50 எடுக்க ட்ரை பண்ணு. அப்பதான் உனக்கு வந்து அந்த 200 வரும். ஸோ நல்லா வேண்டிட்டு போ. பால ரிதேஷ், எனக்கு மனசுல உனக்கு இருக்கிற மார்க் 270. என்னடா ஆகாஷ் கை தூக்கிறீங்க மேடம், என்ன சொல்லுங்க? கூப்பிட்டீங்களா சார்? ஆகாஷ் சொல்லிட்டீங்க. பேசி முடிச்சிட்டேன். ஆகாஷ்க்கு என்ன சார் சொன்னீங்க? எனக்கு கேட்கல. 230 சொன்னேன். 230 230. லால 40 மார்க் எடுக்கணும் அவன். ஏன்னா அவன் லால இது வரைக்கும் பாஸ் ஆனதே கிடையாது. லால 40 மார்க் எடுத்து அவனுக்கு அக்ரிகேட் வந்துரும். அவனுக்கு 230 மார்க், அதாவது சர்ப்ளஸ் 30 மார்க் கூட அவனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் லால பாஸ் ஆகணும். பால ரிதேஷ் எவ்வளவு சொன்ன? 270 சொன்னா எவ்வளவு சொன்னேன்? 270. ஆமா, 270 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லால 55 ட்ரை பண்ணு. உனக்கு ஒரு மார்க் வந்துரும். ஓகே. அண்ட் பரத்குமார் இருக்கியா? நீ வந்து 203 to 205 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லால பாஸ் பண்ணணும். இது வரைக்கும் நீ லால என் டெஸ்ட்ல பாஸ் ஆனது இல்ல. லால பாஸ் ஆயிட்டீங்கன்னா நீ பாஸ் ஆயிடுவ. ஆனா என்ன ரொம்ப சர்ப்ளஸ் எல்லாம் இருக்காது. 203 204 ரேஞ்ச்ல தான் இருக்கும். எப்படியாவது லால பாஸ் பண்ண ட்ரை பண்ணிடு. தேவசேனா வந்து 270 பிளஸ் எடுப்ப. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா நீ லால பாஸ் பண்ணாதான் பாஸ் பண்ண முடியும். 270 எடுத்துருவ. அதாவது உன் சர்ப்ளஸ் வந்து அபரிவிதமான சர்ப்ளஸ் இருக்கும். ஆனா லால நீ வந்து எழுதி பார்த்தாதான். இப்போ இனிமே எழுதி பார்த்து பிரயோஜனம் இல்லை. இதுக்கப்புறம் நீ வந்து அங்க போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். பிரசன்டேஷன் நல்லா பண்ணிடு. லால நீ 40 மார்க் எடுத்தா கூட போதும். நான் சொன்ன மார்க் உனக்கு வந்துரும். 70 வந்துரும். ஓகே சார். தக்ஷினி, என்ன பொறுத்த வரைக்கும் 275 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உனக்கு. நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்லா பண்ற. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. நல்லா கடவுளை வேண்டிக்கோ. இந்த எல்லா சூழ்நிலையுமே உனக்கு சாதகமா அமைஞ்சிச்சுன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தாலுமே நீ அந்த மார்க் வாங்கிடுவ. கௌதம், யூ மே டச் 300. ஸோ சம்பர் அரௌண்ட் 285 to 300 வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கௌதம். நீ எல்லா சப்ஜெக்ட்லயுமே நல்லா தானே பண்ற. எனக்கு வந்து ஓவரால் ஐ எம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ யூ ஆல்சோ ப்ரே காட் ஃபார் நோ அந்த சூழ்நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம சுத்தி ஒரு சூழ்நிலை அமையணும்னுவாங்கல்ல, அது எல்லாமே உனக்கு பாசிட்டிவா அமையணும்னு ப்ரே பண்ணிட்டு போ. சரியா? இருக்கியா மீட்டிங்ல? ஒரு ஓம்ஸ் கூட சொல்ல மாட்டேற. சார் இருக்கு சார். ஓகே சார். 300 பிளஸ் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்டா. ப்ரே பண்ணதுக்கு. ஓகே. ஹரிஹரன் இருக்கியா? ஹரிஹரன் will get very good marks. 285 to 290 you will get. ஹரிஷ் ராஜ் இருக்கியா? எஸ் சார். ஓகே, you will get somewhere around 240 to 250 என் கணக்கு படி. நீ இது வரைக்கும் லால ஜஸ்ட் பாஸ் தான் இருக்க.
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சு லால ஒரு 45 மார்க் ட்ரை பண்ணு. 40 மார்க்ஸ் சர்ப்ளஸ் உனக்கு ஈஸியா வந்துரும். ஜனனி இருக்கியா? சரி. யூ வில் கெட் சம்வேர் அரௌண்ட் 255 to 260 என் கணக்கு படி. அண்ட் நீ எல்லா சப்ஜெக்ட்லயுமே நல்லா தான் பண்ணிருக்க. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. உனக்கு வந்து அந்த சூழ்நிலை நல்லா அமையணும் மட்டும் கடவுள்கிட்ட நல்லா வேண்டிட்டு போ. பாசிட்டிவா வேண்டிக்கோ. கார்த்திகா என்ஜி இருக்கியா? கார்த்திகா Yes, sir. இருக்கியா? You will be the top scorer from our class. One of the top scorer from our class. You will get 300 plus. So எனக்கு கணக்குப்படி நீ 305 310 எடுப்ப. ஸோ நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு நல்லா அமையணும்னு வேண்டிட்டு போய்க்கோ. Okay, sir. கீர்த்திகா Thank you, sir. Sir. 300 plus எடுப்பமா என் கணக்குப்படி. அண்ட் உனக்கும் அதே தான். நல்லா கடவுளை வேண்டிட்டு போ. தயவு செய்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் எதையும் சொதப்பிடாத. நல்லா வேண்டிக்கோ. ஓகே, நீ சும்மா இதுக்கப்புறம் 2 நாள் கண்ணை மூடி படுத்து தூங்கிட்டு எக்ஸாமுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏஞ்சி கிளம்பினா கூட நீ போய் இந்த மார்க் எடுத்துட முடியும். ஸோ கொஞ்சம் கூட உனக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் வரக்கூடாது. நினச்சிக்கோ, சார் சொல்லிட்டாருப்பா நான் பாஸ். புரிஞ்சுதா? இப்போ இப்படி இந்த கான்ஃபிடென்ட்ல எக்ஸாம் இருக்கும். நீ தொட்டது தொடங்கும் வச்சது விளங்குன்ற மாதிரி இருக்கும் எக்ஸாம். கவலைப்படாத. சரியா? கிருத்தி Sir. யூ ஆல்சோ டாப் ஸ்கோரர்ஸ் ஃப்ரம் அவர் கிளாஸ். என்னோட கணக்குப்படி நீ 325 பிளஸ் எடுப்ப. 325ன்றது உன்னோட லீஸ்ட் ஸ்கோரா இருக்கும் அப்படின்னு எனக்கு மனசுல படுது. ஸோ அதே மாதிரிதான் கான்ஃபிடென்ட்டா எக்ஸாமுக்கு போ. உனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மத்தகளை கம்பேர் பண்ணும்போது உனக்கு ஆங்ஸைட்டி கம்மியா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நீ நிறைய ஸ்டேஜ் பார்த்திருக்க. ஸோ அப்போ நிறைய ஸ்டேஜ் பார்த்தோடனே நமக்கு முதல்ல நீ ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு பதட்டம் இருந்திருக்கும். அப்புறம் போக 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 ஸ்டேஜ் உனக்கு பதட்டமாவே இருக்காது. இட்ஸ் அனதர் டே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கும் இட்ஸ் அனதர் டேனே போ. ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் மத்தவங்களோட உன்னை தனியா மார்க் எடுத்து காட்டும். சி எல்லாரும் நீயும் ஒரே மாதிரி தான் படிப்ப. ஆனா மத்தவங்களோட உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே என்ன ஆகும்னா படிச்சது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ண வரும். நீ வீட்டுல எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு போனன்றது விஷயம் இல்ல. அங்க போய் ஸ்டேஜ்ல எப்படி பாட்டு பாடுறன்றதான விஷயம். அந்த மாதிரி இங்க நீ நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்க. ஆனா இது விஷயம் இல்ல. அங்க போய் நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்றதா விஷயம். எனக்கு தெரிஞ்சு அது உனக்கு ஈஸியா வரும்னு தோணுது. சோ அந்த விஷயத்த மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. எக்ஸாம் ஹால்ல நான் கொஞ்சம் கூட பதட்டப்பட மாட்டேன் சார். எனக்கு ஒரு நர்வஸ்னஸ்ன்றது ஒரு துளி கூட இருக்காது சார் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோ. இது போனா 325ல அசால்ட்டா வாங்கிடுவேன் நீ. யூ ஹேவ் டன் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் இன் அவர் கிளாஸ் டெஸ்ட். ஓகே. Thank you, sir. மார்கரெட் ஏஞ்சல் இருக்கியா? என் கணக்குப்படி நீ 300 மார்க் மேல வாங்கிடுவோமா. ஓகேவா? சோ லோயஸ்ட் ஸ்கோரே எனக்கு தெரிஞ்சு நீ 290 லோயஸ்ட் ஸ்கோர் என்ன பொறுத்த வரைக்கும். 300லாம் ஈஸியா டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிளாஸ் டெஸ்ட்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க. இதே மாதிரியே எக்ஸாம்லயும் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணு. நல்லா ப்ரே பண்ணிட்டு போ. உனக்கு சூழ்நிலை நல்லா அமையணும். ஓகே, எனக்கு எல்லாமே அன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து எல்லாமே கரெக்டா அமையணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோ. சரியா? அது நல்லா ப்ரே பண்ணிட்டு போ. முகமது அஸ்ஃபர் இருக்கியாடா? அஸ்ஃபர் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல மார்க் கூட எடுப்ப. 240 பிளஸ் எடுப்ப. ஆனா லால பாஸ் ஆகணும். லால மட்டும் பாஸ் ஆயிட்டீங்கன்னா நீ வந்து 240 பிளஸ் எடுத்துருவ. நேஹா இருக்கியா? Yes, sir. நேஹா மே டச் 300. என்னோட கணக்குப்படி 285ல இருந்து 300 குள்ள ஏதாவது ஒரு மார்க் எடுப்ப. எல்லாத்தையுமே நல்லா தான் பண்ணிருக்க. லைக் நோ யூ வில் பாஸ் இன் ஆல் சப்ஜெக்ட். நீ எதுவும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண நான் சொல்ல வரல. நீ எப்படி இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியோ அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணு. எப்பயாவது ஒரு தடவை நான் லால கம்மி மார்க் எடுத்துட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைச்சுக்காத. யூ வில் கெட் 55 பிளஸ் இன் லா. ஓகேவா? இந்த ஏதாவது கடைசி டெஸ்ட்ல சொதப்பிட்டேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சுக்காத. 55 நீ லால வாங்கிடுவ. எக்ஸாமுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டா போய் எக்ஸாம் எழுது. சரியா? நல்ல மார்க் வரும். 285ன்றது ஈஸியா வரும் உனக்குலாம். லோயஸ்ட் மார்க்கே எனக்கு தெரிஞ்சு 285 வரும் உனக்கு. நியன் 3 will get somewhere around 235 plus. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லயும் ஓரளவுக்கு ஆவரேஜா நல்ல மார்க் வந்துருச்சு. பவித்ரா இருக்கியா? பவித்ரா? Sir. ஓகே. என் கணக்குப்படி நீ 265 பிளஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. சரியா? எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் வரும். லால மட்டும் எப்படியாவது 45 எடுக்க ட்ரை பண்ணு. லால 45 எடுத்துட்டா 265ன்றது அசால்ட்டா எடுத்துருவ நீ. சரியா? அடுத்தது பிரதீபா. இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதல. இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதிருந்தா 300 மார்க் வாங்குவோம். எக்ஸாம் ஃபீஸ் கட்டாம விட்டுருச்சு. அடுத்தது பிரவீன்குமார் இருக்கியா? இந்த பையன் ஒரு 240 மார்க் வாங்குவான். அடுத்தது பிரேமவர்ஷினி இருக்கியாமா? Yes, sir. ஓகேம்மா. பிரேமவர்ஷினி
யூ வில் கெட் சம்பர் அரௌண்ட் 245 பிளஸ்மா. ஆனா நீ வந்து லால பாஸ் ஆகணும். லால 40 மார்க் எடுத்துரு, 240 மார்க் எடுத்து பாஸ் ஆயிடுவ. சரியா? அது மட்டும் எப்படியாவது நீ எடுத்துருவ, அது மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோ. நான் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடாது அந்த டே மட்டும். ரஞ்சனி இருக்கியா? ரஞ்சனி Ranjani will get somewhere around 280. So Roshni Sir. 270 plus வாங்கிடுவோமா? கொஞ்சம் நல்ல பயபக்தியோட எழுது எக்ஸாமுக்கு. நல்லா வேண்டிக்கோ கடவுளை. சரியா? Yes, sir. ருஷில் Yes, sir. ருஷில் நீ வந்து 230 to 235 அந்த ரேஞ்சில் எடுப்ப. ஆளை மட்டும் சொதப்பிடாத. ஆளை ஒரு 45 எடுக்க ட்ரை பண்ணு. சரியா? அந்த நான் சொன்ன மார்க் வந்துரும் உனக்கு. சஞ்சய் கேஎஸ் இருக்கியா? சஞ்சய் சஞ்சய் இல்லையா? கரெக்டா வருவானே. இருக்கியா? டேய் சஞ்சய் அன்மியூட் பண்ணி பேசு. இருக்க சார் மைக் ஆன் ஆகல. 265 டா என் கணக்குப்படி உன் மார்க் 265 வரும். கிளாஸ் டெஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ண போதும், பாஸ் ஆயிடுவேன். ஓகே சார். சஞ்சனா Yes, sir. you may touch 300. okay, make sure you are getting 50 in law. சரியா? பட்டா வந்துரும் 300 எல்லாம் தொட்டுருவேன். 285 உன்னோட பேர் மினிமம் மார்க்கே 285 வந்துரும். நீ கான்ஃபிடென்ட்டா எக்ஸாமுக்கு போ. சரியா? சிந்துஜா பேங்கி லால பாஸ் ஆனா மட்டும் தான் பாஸ் ஆக முடியும். அப்பயும் அக்ரிகேட் கொஞ்சம் கஷ்டம் தான். 200 தான் வருது அக்ரிகேட், முக்கி போட்டாலும் லால பாஸ் ஆகணும். ஸ்ரீ கார்த்திகா 285 வாங்கிடுவோமா? 280 285 ரேஞ்சில் மினிமம் வாங்கிடுவேன். ஸோ கான்ஃபிடென்ட்டா போ எக்ஸாமுக்கு. ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீநிகேஷ் சார் 245 to 250 வாங்குவோடா. ஓகே, என் கணக்குப்படி. இது கிளாஸ் டெஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணு. லால 45 மார்க் வாங்க ட்ரை பண்ணு. போதும், 45 மார்க் வாங்கினாலே நான் சொன்ன மார்க் வந்துடும். ஓகே சார். ஸ்ரீநிதி Yes, sir. you may touch 300 மா. ஓகே, your bare minimum mark என் கணக்குப்படி 285. 285 will be your bare minimum mark. you may touch 300. கான்ஃபிடென்ட்டா எக்ஸாமுக்கு போ. நான் வந்து உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸ்டெப்பா பாக்குறேன். டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 அப்படி அழகா அப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மெயின் எக்ஸாம்ல நீ எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு தோணுது. ஓகே, உன் கிராஃப் வந்து மேல போயிட்டு கீழே இறங்கவே இல்லை, அப்படியே மேல போய்கிட்டே இருக்கு உன் கிராஃப். ஸோ என் கணக்கோட நீ அதிகமாக தான் வாங்குவேன்னு எனக்கு தோணுது. ஓகே, அடுத்தது ஸ்ரீனிவாசன். Thank you, sir. ஸ்ரீனிவாசன் சம்வேர் அரௌண்ட் 325 பிளஸ் வாங்கிடுவாடா என் கணக்குப்படி. ஸோ யூ வில் ஆல்சோ பி கிளாஸ் டாப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் நீ கிளாஸ் டெஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணு, நல்லா கான்ஃபிடென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணு. ஓகேவா? கிளாஸ் டாப்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா வேண்டிக்கோ கடவுளை. சுபஸ்ரீ சம்வேர் அரௌண்ட் 255 வாங்குவோமா மினிமம். நீ கிளாஸ் டெஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணு. ஆளை எப்படியாவது 50 மார்க் வாங்க ட்ரை பண்ணுமா. Okay, sir. சரியா? நல்லா எழுது. நல்லா ஆல் தி பெஸ்ட்மா. தேஜஸ்ரீ Yes, sir. என்னோட குறைஞ்சபட்ச மார்க் வந்து உனக்கு 280 போட்டிருக்கேன் நான். ஓகே, யூ மே டச் 300 ஆல்சோ. ஸோ 280 to 300 ரேஞ்சில் இருக்க. உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் மட்டும் தான் இனிமேல் உன்னை ஜெயிக்க இருக்கும். ஏன்னா நீ எக்ஸ்ட்ராடினரியா ப்ரிப்பேர் பண்ணியிருக்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் மட்டும் இப்போ தலையில ஒரு 2 கொம்பு வச்ச மாதிரி இருக்கணும். கான்ஃபிடன்ஸ் லெவல் கிட்ட யாராவது முட்டு தூக்கி போட்டுருன்ற மாதிரி இருக்கணும். கான்ஃபிடன்ஸ் லெவல் எக்ஸ்ட்ராடினரி கான்ஃபிடன்ஸ் லெவலில் நீ எக்ஸாம் போனீங்கன்னா மட்டும் நான் சொன்ன மார்க் வரும். 1% கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக கூடாது. நான் சொல்லிட்டேன், சார் சொல்லிட்டாரு தான் மார்க். ஐசி என்ன மார்க் கொடுக்குறது? சார் சொல்லிட்டாரு மார்க்ன்ற இப்பவே அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் மண்டையில் ஏற்றிக்கும். உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ பயமோ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நீ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலோட போய் எக்ஸாம் எழுதினா நீ பாஸ் பண்ணிடுவ. சரியா? லாலெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு உன்னோட குறைஞ்சபட்ச மார்க் 45. குறைஞ்சபட்ச மார்க்கே நான் சொல்றேன். அதனால நீ பயப்படாத. நீ வந்து அன்னைக்கு டே சரியில்லைன்னு நினைச்சா கூட நீ 45 வாங்கிடுவ. ஆனா நீ கான்ஃபிடென்ட்டா போய் எக்ஸாம் எழுதினா 45 வாங்கிடுவ. ஸோ நீ லால 45 வாங்கிட்டீங்கன்னா யூ வில் டச் 300. ஓகே, லால 45 வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 10 மார்க் குறையும். 290 285 அந்த ரேஞ்சில் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப அதுக்காக பயந்துக்க தேவையில்ல. ஐயோ லா மட்டும் தான் சார் கஷ்டமா இருக்கான்னு பயப்பட தேவையில்ல. நீ எவ்வளோ மோசமா எழுதினா கூட உனக்கு 45 வந்துடும். அந்த மாதிரி வச்சுக்கோ. ஸோ நீ ஜஸ்ட் கான்ஃபிடென்ட்டா போய் எக்ஸாம் எழுதினாலே போதும். ஓகே, கொஞ்சம் கூட நீ பயப்படக்கூடாது. Okay, sir. வெங்கட்ராமன் எஸ் சார்.
வெங்கட்ராமன் நீ வந்து லால பாஸ் ஆனீனா வில் கெட் டோட்டல் 275 ஆனா நீ லால பாஸ் ஆகணும். ஏன்னா என் கிளாஸ் டெஸ்ட்ல எனக்கு நீ லால பெர்ஃபார்ம் பண்ணது சரியே இல்ல. ஸோ அதுல 40 மார்க் எடுத்துட்டா கூட போதும். உனக்கு சர்ப்ளஸ்லாம் அபரிவிதமான சர்ப்ளஸ் இருக்கணும். ஓகே, ஸோ அக்ரிகேட்லாம் உனக்கு கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்ல. ஆனா சர்ப்ளஸ் பிரச்சனை கிடையாது. ஆனா லால நீ 40 மார்க்காவது எடுக்கணும். புரியுதா? ஸோ நீ வந்து ஒரு 85 மார்க்ஸ் நல்லா எழுதிடணும் லாவை பொறுத்த வரைக்கும். ஒரு 3 சாப்டர் நல்லா தரவா படிச்சுட்டு போய்க்கோ. ஆர்டிபி எம்டிபி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய்க்கோ. லால மட்டும் 40 மார்க் எடுத்துட்டேன்னா ஷோர் ஷாட் 275 எடுத்துடலாம் நீ. ஓகே சார். விக்னேஷ் சார் 220 என் கணக்குப்படி நீ எடுப்படா. ஓகே, நீ எல்லாத்தையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்ட. நான் சொல்றது பேர் மினிமம் மார்க் நீ 220 எடுப்ப. அதுக்கு மேலதான் நீ எடுப்ப. பாஸ் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. சரியா? இந்த காலேஜ் கீழேஜ்லாம் அடுத்த ஒரு 10 நாள் மறந்துரு. சரியா? காலேஜ் தானே போயிட்டு இருந்த நீ? சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு செமிஸ்டர்னு ஏதோ. இல்ல சார், எக்ஸாம் போயிருந்தேன். அதான் செமிஸ்டர் எக்ஸாம் ஏதோ போயிட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சா? எஸ் சார். ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு. சரியா? ஓகே, அடுத்து யக்னதத்தன். குட் ஈவினிங் சார். பேர் மினிமம் என் கணக்குப்படி 325 330 அது வந்து பேர் மினிமமா வருது. ஓகே, இட் மே கோ அப் டு 10 மார்க் எக்ஸ்ட்ரா வரைக்கும் போலாம். ஓகே, சோ எப்படி பார்த்தாலுமே 300 பிளஸ் தான். எப்படி பார்த்தாலும் கணக்கு போட்டு பார்த்தா 300 பிளஸ் தான். சோ என் கணக்குப்படி 330 325 330 வருது. அண்ட் கிளாஸ் டெஸ்ட் மாதிரியே எக்ஸாமுக்கு போ. உன்னை பார்த்து தான் 100 பேர் பயப்படணும். நீ யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. 1% கூட உனக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஸோ எதுவுமே வரக்கூடாது. 100% நீ வந்து 300 பிளஸ் எடுக்க போற. அப்படி மனசுல வச்சுட்டே எக்ஸாமுக்கு போ. எதுவும் புதுசா பண்ண தேவையில்ல. கிளாஸ் டெஸ்ட்ல பண்ணதை மட்டும் பண்ணு. புதுசா அங்க போய் எதையுமே ட்ரை பண்ணாத. எல்லா டெக்னிக்ஸும் we already tried in our class test. So no new techniques to be followed before the in the exam hall. Okay. Okay sir. Just replicate what you have done in the class. போதும். சரியா? Okay sir. Thank you sir. அடுத்தது யூசுப். யூசுப், you will get bare minimum 265 to 70. ஓகே, ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் போ. புதுசா எதுவும் ட்ரை பண்ண தேவையில்ல. எல்லாமே நல்லா தான் படிச்சிருக்கேன். எதுவும் காலை கூட நீ 50 மார்க் மேல வாங்கிடுவேன். ஸோ எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நல்லா மார்க் பண்ணு, நல்லா எழுது, நல்லா சந்தர்ப்ப சூழ்நிலை அமையணும்னு மட்டும் வேண்டிக்கும். சரியா? அடுத்தது யூஎஸ்ட்ரி. யூஎஸ்ட்ரி ஆல்சோ வில் கெட் சம்வேர் அரௌண்ட் 275. ஷி ரைட் தி எக்ஸாம் வித் நோ என்ன சொல்றது, இந்த கை காலில் பிரச்சனைன்ற மாதிரி. ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருந்தா, ஏதோ டெங்கு மலேரியா ஏதோ சொல்லிட்டு இருந்தா. அவ எதுவும் பிரச்சனையும் போகலன்னா she will get marks. She will get 275 also. ஸோ என் கணக்குப்படி மொத்தம் 40 பேர்கிட்ட வராங்க டோட்டலா. ஆனா இதுல 40 பேருமே எக்ஸாம் எழுதுவீங்களா அப்படின்றது ஒரு டவுட் தான். சில பேர் வந்து எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டீங்க. சில பேர் எக்ஸாம்ல போய் அங்க அன்னைக்கு காலையில போய் சொதப்பிடுவீங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். இது எதுவுமே நடக்காம போய் எழுதுனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப இன்னைக்கு பேர் படிச்சல மொத்தம் 40 பேர் பேர் படிச்சேன். 40 பேர்ல 35 பேர் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு என் மனசுல படுது. 35 வில் பாஸ் அப்படின்ற மாதிரி. அதுல வந்து 10 வந்து 300 வரும் அப்படின்னு தோணுது. ஒரு 8 or 9 10 8 9 10 அந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் நடக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் புதுசா எதுவுமே ட்ரை பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி வி ஹவ் டன் so much practice etc. I think சில சப்ஜெக்ட்டுக்கு 4 தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்கோம். சில சப்ஜெக்ட்டுக்கு 5 தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்கோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் எதுவும் புதுசா ட்ரை பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் போட்டு பார்த்ததே போட்டு பாருங்க. லாக்கு முன்னாடி நாள் வந்து ரேண்டமா ஒரு 5 கொஸ்டின் மட்டும், ஒரு 5 to 6 கொஸ்டின் மட்டும் எழுதி பாருங்க. எல்லாம் ஒரு சாப்டர்ல ஒரு கொஸ்டின் எழுதி பாருங்க. அது மாதிரி கான்ட்ராக்ட் ஆக்ட்ல மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவோ ஒரு 4-5 கொஸ்டின் எழுதி பாருங்க. மிச்சம் எல்லாம் நீங்க ஆல்ரெடி எல்லாம் நிறைய படிச்சுட்டீங்க. இந்த ஸ்மால் எல்எல்பி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த புதுசா ஆட் பண்ண கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும். ஸ்மால் எல்எல்பின்ற ஒரு கொஸ்டின், அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி 1-2 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆர்டிபி பாத்துக்குங்க, எம்டிபி பாத்துக்குங்க. ஜஸ்ட் எதுவும் புதுசா பயப்பட தேவையில்ல. ஒரு உங்களையே நீங்க தயார்படுத்திட்டு மட்டுக்குங்க. அதாவது மென்டல்லா எஸ் எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற மட்டும் நினைச்சுக்குங்க. மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்லை. எல்லாமே உங்களுக்கு நல்லா நார்மலா நடக்கும். பேரண்ட்ஸ் வந்துட்டு எதுக்காக நான் நீ பேரண்ட்ஸை கூப்பிட்டுருந்தேன்னா, பசங்க ஒரு மாதிரி பயந்தாங்கன்னா அவங்கள நல்லா கட்டி பிடிச்சிக்கோங்க. ஓகே, அவங்களுக்கு கட்டி பிடிச்சாலே இந்த கட்டிப்பிடி வைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல வசூல்ராஜ் MBBSல, அந்த கட்டி பிடிச்சி ஒரு நெத்தியில ஒரு முத்தா கொடுத்து நீ தைரியமா போய் எக்ஸாம் எழுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஓகே, எதுவும் பயப்பட தேவையில்ல. அப்பா உன்னை திட்ட மாட்டேன், அம்மா உன்னை திட்ட மாட்டேன். நீ என்னனாலும் நீ என் பொண்ணு, நீ என் பையன் தான். ஓகே, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன்னா இவங்களுக்கு ஃபியர்ன்றது எதுக்காகனா, எப்படி எங்க அம்மாவை பார்ப்பேன், எப்படி என் டீச்சரை பார்ப்பேன், எப்படி என் அப்பாவை பார்ப்பேன் அப்படின்னு தேவையில்லாம அதுக்கெல்லாம் தான் டென்ஷன் ஆவாங்க. நம்ம வந்து அவங்க பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேனே தவிர அவங்க எக்ஸ்ட்ராடினரி மார்க் எடுக்கணும்னு நம்ம என்னைக்குமே நினைச்சது இல்ல. ஓகே, சோ நீ பாஸ் ஆனா கூட போதும். நீங்க எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி மார்க்கே எடுத்துருவீங்க. ஆனா நாங்க பாஸ் ஆனா கூட போதும்னு நினைச்சுப்போம். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும் நீ ஆல்ரெடி யூ ஹவ் டன் பெஸ்ட் இன் தி கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கும்போது அங்க போய் நீ பாஸ் ஆனாலும் ஒண்ணுதான். நீ வந்து 360 மார்க் எடுத்தாலும் ஒண்ணுதான், 201 மார்க் எடுத்தாலும் ஒண்ணுதான். பாஸ். ஃபவுண்டேஷனை பொறுத்தவரைக்கும் பாஸ், அவ்வளவுதான். அது இன்டருக்கு எலிஜிபிள் ஆயிடுவேன். எல்லா சப்ஜெக்ட்லயும் 40 மார்க் மேல எடுக்கணும், ஓவராலா 50 மார்க் மேல எடுக்கணும் போது என்ன பொறுத்தவரைக்கும் நீ 201 எடுத்த ஒண்ணுதான், 360 எடுத்தாலும் ஒண்ணுதான். உனக்கு வைராகியம் இருக்கலாம், நான் 350 எடுப்பேன், நான் 340 எடுப்பேன், அது உன் வைராகியம். ஆனா நீயே உன் வைராகியத்தை ப்ரெஷரா மாத்திக்க கூடாது. ஐயோ அம்மா நான் 95 எடுக்கணும்னு நினைச்சேமா, ஆனா நான் வந்து சொதப்பிட்டமா. ஏய் நீ ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர் பண்ணா கூட, லோவஸ்ட் மார்க் பண்ணா கூட 65 வருது இல்ல உனக்கு. 65 தான் வந்துடுது, அதெல்லாம் ஒரு விஷயமா. நான் 95 வாங்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரிலாம் தேவையில்லாம உங்களுக்கே உங்க மேல ப்ரெஷர் போட்டுக்காதீங்க. என்ன அரியரா இருக்கியா, லேட்டா வந்தியா அரியரா? சார் இப்பதான் சார் வந்து ஊர்ல மழை சார். சரிடா சரிடா. கரண்ட் எல்லாம் போயிட்டு. ஏய் என் கணக்குப்படி நீ 275ல இருந்து 280 மினிமம் வாங்கிட்டு வாடா. ஓகே சார், கண்டிப்பா சார். ஓகே, கிளாஸ் டெஸ்ட்ல பண்ண மாதிரியே பண்ணு, புதுசா எதுவும் போய் ட்ரை பண்ண தேவையில்ல. கான்ஃபிடென்ட்டா எக்ஸாமுக்கு போ, ஒரு சொட்டு கூட பயம் இருக்கக்கூடாது. ஓகே சார். சரியா? தைரியமா எக்ஸாம் எழுதி நீ எல்லாம் கிளியர் பண்ணுவ. உங்க எல்லாரையும் நான் இன்டர்ல பார்க்க போறேன். ஓகே, இங்க பாரு, எக்ஸாம் 4வது எக்ஸாம் என்னைக்கு அந்த எக்கனாமிக்ஸ் எழுதி முடிக்கிறீங்களா? எக்கனாமிக்ஸ் எழுதி முடிச்சோன்னே டக்குன்னு சார் இன்டர் ப்ரீ ரிசல்ட் பேட்ச் போடணும் சார், ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன் சார்னு ஆரம்பிக்கணும். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து படிக்கணும். அந்த 1 மாசம் 2 மாசத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ சார் அப்ப நாங்க விளையாடவே கூடாதா? எங்களுக்கு விளையாடவே கூடாதான்னா நான் விளையாடலாம் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்து படிக்க போறேன். ஒரு சப்ஜெக்ட்னா மிஞ்சி ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் தான் படிக்க போறேன். அப்போ ஒரு நாளைக்கு உனக்கு முழிச்சிருக்கிற நேரம் கிட்டத்தட்ட 16 மணி நேரம். 16 மணி நேரத்துல 4 மணி நேரம் படிக்க போற, மீதி 12 மணி நேரம் உனக்கு டைம் இருக்கு. 12 மணி நேரத்துக்கு மேல நீ விளையாட முடியுமா என்ன? டிவி பாக்குறதோ, விளையாடுறதோ, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறதோ எல்லாமே அந்த ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்குள்ள நீ பண்ணிக்கணும். சோ படிக்கிறது, அதாவது சிஏவை தொட்டா புக்கை நீ ஒரு நாள் கூட கீழே வைக்க கூடாது. ஆனா நீ வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது 15 மணி நேரம் படிக்கிறதுல இருந்து 5 மணி நேரமா குறைச்சிக்கலாம். அவ்வளவுதானே தவிர படிக்காம ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. சிஏ முடிச்சு சர்டிபிகேட் வாங்குற வரைக்கும் ஒரு நாள் கூட நீ படிக்காம இருக்கக்கூடாது. நீ 12 மணி நேரம் படிக்கிறியா, 15 மணி நேரம் படிக்கிறியா, 5 மணி நேரம் படிக்கிறியான்றது மட்டும் தான் வித்தியாசப்படுமே தவிர, அப்பாடா நான் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு 5 நாள் ரெஸ்ட்லாம் சூட்டோட சூடா படிக்கணும். நீ ஒரு 5 நாள் ரெஸ்ட் விட்டுனா, இப்ப நீ ஒரு உன் பாடியை ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பல்ல, அது அப்படியே தூங்கிடும். திருப்பி அதை செட் பண்றதுக்கு டைம் ஆகும். இப்ப நீ வந்து 12ஆம் கிளாஸ் போர்டு எக்ஸாமுக்கு படிச்சுட்டே வந்த நிறைய பேர் நம்ம கிளாஸ்ல, அந்த கிருத்தி, தேஜஸ்ரீ, கீர்த்திகா, அது மாதிரி நிறைய பேர் இந்த 12ஆம் கிளாஸ் பசங்க. ஓகே, சோ அப்போ நான் பேரை விட்டுருந்தா உடனே சார் நீங்க என் பேரை விட்டீங்க சார்லாம் ஆரம்பிக்காதீங்க. நேஹா, ஸ்ரீநிதி, ஓகே எல்லாரும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோயேன். சோ நீங்க வந்து ஒரு மாதிரி கௌதம், நீங்க வந்து ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தீங்க உங்க உடம்ப. ஆனாஸ் முகமது அப்படியே அப்படியே அந்த 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 இது வேகம் குறையாம ஒரு நாள் கூட கேப் விடாம இன்னைக்கு போர்டு எக்ஸாம் முடிக்கிறோம், அடுத்த நாள்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சீங்க. சோ அதனாலதான் உங்களால 1.5 மாசத்துல பிக்கப் பண்ண முடிஞ்சது. 1.5 மாசம் 2 மாசத்துல எப்படி பிக்கப் பண்ண முடிஞ்சது? இன்ஃபேக்ட் உங்களுக்கு 1.5 மாசம் தான் டைம் கிடைச்சது. நிறைய பேருக்கு நேஹாலாம் எனக்கு தெரிஞ்சு எக்கனாமிக்ஸை வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் புக் எடுத்து ஓபன் பண்றான் போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதை தவிர லாவை ரிவைஸ் பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணணும், மேக்ஸ் ரிவைஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. அப்போ என்ன சொல்றது, தண்ணி குடிக்க டைம் இல்லாம, தூங்க டைம் இல்லாம, சாப்பிட டைம் இல்லாம, டாய்லெட் போக டைம் இல்லாமன்ற மாதிரி படிச்சிருந்தோம். சோ நம்ம உடம்பு பக்காவா ரெடி ஆயிடுச்சு. அதனால அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து அப்பாடி முடிஞ்சிச்சு, எக்கனாமிக் எக்ஸாம் ஓவர், சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, 10 நாள் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. மிஞ்சி போனா ஒரு நாள் ரெஸ்ட், ஒரே ஒரு நாள் ரெஸ்ட், திருப்பி ஆரம்பிக்கணும். ஆனா என்ன, இப்படி ஸ்லாக் பண்ண தேவையில்ல. டெய்லி புக்கை தோடணும், ஆனா ஸ்லாக் பண்ண தேவையில்ல. கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்ல, உசுரை கொடுத்து தூங்காம கொள்ளாம படிக்க தேவையில்ல, ஆராம்சே படிக்கணும். ஆனா அதுக்கு நீங்க அந்த 4 சப்ஜெக்ட்டுமே நல்லா எழுதிருக்கணும். 4 சப்ஜெக்ட் நல்லா எழுதினா மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ப்ரீ ரிசல்ட் பேட்ச். நீங்க எனக்கு சொல்லணும் சார் ஐ எம் கான்ஃபிடன்ட் சார், நான் பாஸ் பண்ணிடுவேன் சார்னு சொல்லணும். உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல்ல தான் உங்க அப்பா அம்மா உங்களுக்காக ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸை கட்ட போறாங்க அந்த ப்ரீ ரிசல்ட் பேட்ச்க்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு. ஸோ அந்த ₹1 யூ ஹேவ் டு கிவ் ஹியர் கான்ஃபிடன்ஸ். அந்த உங்க அப்பா அம்மாவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கணும். அப்பா என்னை நம்பி நீ 10,000 ரூபாய் கட்டுப்பா அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா நான் சொல்றது உனக்கு? ஸோ இதெல்லாம் நடக்கணும். இது எல்லாமே பாசிட்டிவா நடக்கணும். இப்ப நான் சொன்னது எல்லாமே பாசிட்டிவா நடக்கணும். எக்ஸாம் ரிசல்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ண போறேன்றதே வரக்கூடாது உன் மைண்ட்ல. அப்பனாலே நீ சொதப்ப போறேன்னு அர்த்தம்.
ஸோ இது எல்லாம் நல்லபடியா போனோம். நம்மளோட பிளான் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் பிளான் கிடையாது. நம்மளோட பிளான் 4 வருஷ பிளான். ஸோ 4 வருஷமும் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்கணும். ஸோ இந்த எக்ஸாம் வரையோட முடிக்க கூடாது. உன் பிளான்ன்றது நீ 4 வருஷத்தை நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, இது என்ன ஜுஜிபியா ஆயிடும். நீ இதை மட்டுமே பெருசா நினைச்சுக்கோ, இது பெருசா இருக்கும். ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல். நீ ஃபைனல் நினைக்க ஆரம்பிச்சுன்னா ஃபவுண்டேஷன் ஜுஜிபியா இருக்கும். ஏன்னா உனக்கு வந்து 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறேன்னு நினைச்சுக்கோ, அடுத்த 1 கிலோமீட்டர் ஒரு விஷயமே இல்லை. நீ 1 கிலோமீட்டரே ஐயோ அப்படின்னு நினைச்சின்னா அந்த ஒரு 100 மீட்டருமே பெரிய விஷயம். நீ வந்து மேரத்தான் ஓட போற. மேரத்தான் வந்து ஹாஃப் மேரத்தான்றது 21 கிலோமீட்டர்ஸ் ஓட போறேன்னு வச்சுக்கோ. அப்போ உனக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முடிக்கிறதுலாம் ஒரு விஷயமே இருக்காது. ஆனா நீ வந்து ஓட போறதே 5 கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருமே பெரிய விஷயம் மாதிரி தெரியும். ஸோ அப்போ உன் டார்கெட்டா தள்ளி பெருசா வச்சுக்கோ. அதே மாதிரிதான் மார்க்கும். நல்லா பார்த்துக்கலாம், 300 வாங்க போறோம், இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கோ. ஸோ அதே மாதிரி லோவஸ்ட் வச்சுக்கணும், ஹையஸ்டும் வச்சுக்கணும், ஒரு லோவஸ்ட்டும் வச்சுக்கணும். சார் 290 பாஸ் தானே சொல்றாரு, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி. ரிசல்ட் வரும்போது மார்க் வரட்டும், அதை நினைச்சு ஒரு எக்ஸாம் போது அழக்கூடாது. சொதப்பிட்டியா, அடுத்த எக்ஸாம்ல பிக்கப் பண்ணு. இந்த எக்ஸாம்ல சொதப்பிட்டு அதே மனசுல வச்சுட்டு கூடாது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், அக்கௌண்ட்ஸ்ல சொதப்பிட்டு லால கிளாஸ் டெஸ்ட்ல வாங்கினதோட 15 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. நான் லால தானே பயந்துட்டு இருப்பேன் எப்பவுமே. ஆனா அக்கௌண்ட்ஸ் சொதப்பிட்டு அந்த வெறியில போய் லா எக்ஸாம் எழுதி அதுல எக்ஸ்ட்ரா நிறைய மார்க் வாங்கிடுவாங்க. அக்கௌண்ட்ஸ்ல 85 வாங்கியிருப்பாங்க கிளாஸ்ல, ஆனா எக்ஸாம்ல 65 தான் வாங்குவாங்க. ஆனா லால கிளாஸ்ல 45 தான் வாங்கியிருப்பாங்க, எக்ஸாம்ல 55 வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி. ஸோ அதனால நீங்க கவலையப்படாதீங்க. அண்ட் மேக்ஸ் எல்லாம் இந்த பேட்ச் மாதிரி எவ்வளோ எப்பா செம்மையா போட்டு பாத்துறீங்க. மேட்ச் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூணு லெஃப்ட் ஹேண்ட்ல கூட எழுத விட்டுருக்கலாம் மேக்ஸ், அந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. அண்ட் எக்கனாமிக்ஸ் நியூ சிலபஸ் ஊரே பயந்துட்டு உட்காந்துருக்கு, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. நான் பாக்குறேன் நிறைய பேர்கிட்ட கேட்கறேன், வெளி பசங்க கிட்ட எல்லாம், ஐயோ எக்கனாமிக்ஸா, ஐயோ நியூ சிலபஸா, எப்படி சார் அது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க தான் எக்கனாமிக் எவனை கேட்டாலும் 80 82 வாங்கி வச்சிருக்கீங்க மார்க். ஸோ ஊர்ல பல பேருக்கு எக்கனாமிக்ஸ் வந்து சிம்ம சொப்பனமா இருக்கு, ஆனா உங்களுக்கு அது விஷயமாவே தெரியல. லாவும் நான் கரெக்ஷன் பண்ணதுனாலதான் இவ்வளவு கம்மியா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க வந்து டெஸ்ட் கரெக்ஷனே பண்ணிக்காம நேரா ஐசி எக்ஸாம் எழுதினா உங்களுக்கு அந்த பயமே இருந்திருக்காது. நான் கரெக்ஷன் பண்ணி டஃபா கரெக்ஷன் பண்ணி மார்க்கை போட்டு லோ மார்க் போட்டு ஃபெயில் பண்ணி விட்டுவேன். அப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஆனா இதே யாருமே இப்போ ஒரு பையன் வந்து பெருசா படிக்கவே இல்லை, டெஸ்ட் கரெக்ஷனே பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க, அவனை பொறுத்தவரைக்கும் நான் எழுதுறதா லா கரெக்டா இல்லையா, அவன் எழுதுதான் திருக்குறள், ஆட்டுதல் ஆட்டல் மாவாட்டல், அந்த ஆட்டல் இந்த ஓட்டல் ஆட்டப்படும் அவன் எழுதுவான். ஓகே, எழுதியது யாருன்னா அவன் தான், ஆனா அவன் திருவள்ளுவர் நினைச்சுன்னு இருப்பான். சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எழுதுதான் திருக்குறள். ஓகே, சோ ஏன்னா அவங்க கரெக்ஷன் பண்ணி வாங்கிக்கல, டீச்சர் திட்டல, இந்த தப்பு பண்ணிருக்க அந்த தப்பு பண்ணிருக்க, இதுல நீ ப்ரொவிஷன் எழுதல, இதுல நீ கன்க்ளூஷன் சரியா இதுல நீ அந்த யாரும் பார்த்தா அவங்கள பொறுத்து அவங்க எழுதுதான் இல்ல. சோ அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் நான் சொல்றேன், பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன், உன்னால முடியும், இன்னும் புஷ் பண்ணுன்ட்டு. ஆனா மத்த பசங்க அவங்க ஆக்சுவலி அவங்க ரொம்ப கான்பிடென்டா இருப்பாங்க. டெஸ்டே எழுதாம ஒரு குரூப் வருது இல்ல, அந்த குரூப் ரொம்ப கான்பிடென்டா இருக்கும். நீங்க தான் ஆண்டவான்ட்டு போவீங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்க 4 தடவை 5 தடவை டெஸ்ட் எழுதி கரெக்ஷன் பண்ணி வாங்கியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அதோட வல்னரபிலிட்டி என்னன்ட்டு. ஆனா இது எல்லாம் நீங்க பாசிட்டிவா மாத்தணும். ஓகே, நம்மளால 100 மார்க் எழுதுறது கஷ்டமா இருக்கால, அப்ப ஆரம்பத்துல இருந்து ஸ்பீட் ஆடுது. அப்ப 7 மார்க் கொஸ்டின் எவ்வளவு பெருசா எழுதணும், 5 மார்க் கொஸ்டின் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 4 மார்க் கொஸ்டின் வந்தா என்ன பண்றது, 3 மார்க் கொஸ்டின் வந்தா என்ன பண்றது. ஒரே கொஸ்டினே 3 மார்க்ல வந்தா எங்க முடிக்கணும், 4 மார்க்ல வந்தா எங்க முடிக்கணும், 5 மார்க் வந்தா எங்க முடிக்கணும், 6 மார்க் வந்தா எங்க முடிக்கணும், 7 மார்க் வந்தா எங்க முடிக்கணும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே கொஸ்டினே நீ உனக்கு 7 மார்க் எழுத தெரியணும், 3 மார்க் எழுத தெரியணும். அதுதான் இவ்வளவு நாள் நம்ம பண்ண பிராக்டிஸ். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, 4 மார்க் கொஸ்டின் படிச்சிடறாங்க, அந்த கொஸ்டின் 7 மார்க் வந்தா 4 மார்க் தான் எழுதுறாங்க. அப்ப ஏன் இழுத்து எழுத முடியல, அதனாலதான் மார்க் போகுது. சோ 7 மார்க் கொஸ்டினுக்கு நீங்க 3 மார்க் தான் சார் போட்டிருக்கீங்கன்னா, ஆக்சுவலி நீ 4 மார்க்குக்கு நல்லா படிச்சுட்டு எழுதிருக்க, அதனால உனக்கு 3 மார்க் வந்திருக்குது. ஆனா நீ அதை இழுத்து கொஞ்சம் எழுதிட்டேன்னு வச்சுக்கோ, எப்படி சார் இழுத்து எழுதுது, அதுலதான் உன் திறமை இருக்கு. ஒரு விஷயத்த இழுத்து எழுத தெரியணும். இப்ப திடீர்னு வீட்டுல எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா, அம்மா ரசத்தை எப்படி எக்ஸ்ட்ரா பண்றாங்க, பாலை எப்படி எக்ஸ்ட்ரா பண்றாங்கன்னு ஒரு டெக்னிக் இருக்குல்ல. ஓகே, தண்ணி ஊத்தவும் தெரியக்கூடாது, ருசியும் குறையக்கூடாது, அதான் விஷயம். சோ இந்த டெக்னிக் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயம் தெரியுது, அது எப்படி இழுத்து எழுதும் போது ஓன் வேர்ட்ஸை போடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் லீகல் வேர்ட்ஸை போடணும். இந்த டெக்னிக் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களை தொட முடியாது. இங்கிலீஷ்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கங்க, புத்தகம் மட்டும் இங்கிலீஷ் எழுதி வச்சிடாதீங்க, கரெக்ஷன் பண்றோம் டென்ஷன் ஆயிடுவோம். ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் பாத்துக்குங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. மெயினா நிறைய பேர் அண்டர்லைன் பண்ணாதனாலதான் மார்க் போகுது. அண்டர்லைன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா மார்க் வாங்கினீங்க. லீகல் வச்சு அண்டர்லைன் பண்ண அவங்கள வந்து ஃபுல் பேப்பர் படிக்க விடாதீங்க. இங்க பாரு, இங்கதான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன், இதை மட்டும் டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு.
அதுல மட்டும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா யூ வில் கெட் குட் மார்க்ஸ் அண்ட் ஐ வில் பே ஃபார். ஆல்ரெடி நான் ப்ரே பண்ணிட்டு வந்துட்டேன். திருப்பதிக்கு போயிட்டு 10ஆம் தேதியே ப்ரே பண்ணிட்டேன். நல்லா ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்ச் சிறப்பாக அமையும். ஐ வில் see you in inter. All the best. See you. Bye. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.